வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நம்ம ராஷ்மிகா நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய த கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு லவ் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. படத்தில் நம்ம ராஷ்மிகா பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு பையனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனோட காதல் ஓரளவுக்கு ஆரம்பத்தில் நல்லா போனாலும் போக போக பார்த்திங்கன்னா நம்ம காதலிக்க தான் செய்கிறோமா அந்த பையனோட நடவடிக்கைலாம் ஓகேவா, நம்மளோட ஃப்யூச்சர் எல்லாமே இந்த பையன்கிட்ட நம்பி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் இந்த காதல் உண்மைக்கும் காதல் தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். சில இடங்களில் அந்த பையனுக்கு அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நோ சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மௌனமாக இருக்கிறதுனால எப்படி கடைசியாக வெடித்து செதறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஷ்மிகாவோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. எப்படி சொல்லலாம்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா அமைதியாகவே போகக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தான் பாய் ஃப்ரெண்ட் பண்ணதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ராஷ்மிகாவுக்கு அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் அவரை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாய் ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல. இந்த காலத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்களோ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா எதுக்கு படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்படி ஹீரோயினை தாண்டியுமே ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அனுமல் அவங்க வருவாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த சைடில் ப்ரொஃபஸராக ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மெசேஜ், அதுக்காக இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷனில் நிறைய பொண்ணுங்க இப்படி தான்ப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட டேரக்டர் போல்டாக பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையுமே ஆண்களும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையுமே இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸும் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.